இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கிற ஸ்டாலின் சொல்கிறார். நான் அவர் சொல்வதை கேட்கின்ற போது எனக்கு வியப்பாக இருக்கிறார். திருப்பூருக்கு வருகிறான், வருகிற போது திருப்பூரில் கூட்டத்தில் பேசினான். பேசியதற்கு பிறகு இன்றைக்கு ஏற்றுமதியாளர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். ஆகவே திருப்பூர் மாநகரம் எதிர்காலத்தில் இங்கே துறைமுகத்தை நான் விரிவுபடுத்தப் போகிறேன் என்று பேசியிருக்கிறார். இது வேடிக்கையாக இருக்கிறது. நான் ஏன்னு சொன்னால் 400 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற கடல் இங்கே இருக்கிறோம். ஆனால் திருப்பூர் மாநகரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு துறைமுகத்தை நான் விரிவுபடுத்தப் போகிறேன் சொல்கிறார் சொன்னால் அவர் தளபதியாக இருப்பதற்கு தகுதியானவரை தவிர தலைமை பொறுப்பு ஏற்பதற்கு தமிழகத்திலே தகுதி பெற்றவர் என்பதை நான் வேகத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வலுவுள்ள கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் வேறு பார்த்துக் கொண்டிருக்கிறார். மாற்றான் நிலைக்கு அஞ்சு நிலையில் கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் 40 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி தான் வெற்றி பெறுமே தவிர எவராலும் அசைத்து விட முடியாது என்பதை தமிழகத்தின் வரலாற்றில் நாம் நிரூபித்து காட்டுகிற கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது என்பதை நான் வேகத்தை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 71வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு ஜெயலலிதா பாருங்க, அங்க இருக்கிறதுல உட்கார வைங்க, அமைதியா இருக்கு. முதலில் அந்த பணியை நிறைவேற்றுவதற்கு பெண்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு உறுதியாக இந்த பணிகளை மேற்கொள்ளும் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகிய அரசை பொறுத்தவரை உங்களுடைய அரசாக இருந்து அரசு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது கல்வி உதவித்தொகை பெறும் மாணவர்கள் 2 பேர் மேலாக பத்மா பிரவீன்குமார். கல்வி உதவித்தொகை பெறும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் அந்த பணியை நிறைவேற்றி இந்த நாட்டில் இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் ஆர் சுப்புலட்சுமி வேலைக்கு வந்திருக்க. வேஷ்டி பெறுபவர் வேலைக்கு அருகாமையில் வரவும் ஜி கணேஷ். திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் அந்த பணியை நிறைவேற்றி இந்த நாட்டில் இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் ஏன்னு சொன்னால் புரட்சி தலைவர் உயிரோடு நேரத்திலே தான் இயக்கத்தை உருவாக்கினார். 1972 இயக்கத்தை உருவாக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் குறிப்பிட்டார்.